சக்தி கங்கையம்மா பேர சொன்னா கம்பீரம் வரும். கங்கம்மா வணக்கம் ஜமீன் ஐயா. வணக்கம் ஜமீன். வணக்கம் துரை. வணக்கம் துரை. வணக்கம் துரை. வணக்கம். ராணியம்மா. நம்மள எல்லாரையும் காக்குற ஜமீன்தார் துரை எம்எல்ஏ பிராது கொடுத்திருக்க. அவர் அப்படி என்ன குத்தம் பண்ணிட்டாரு? நம்ம எல்லாரையும் காக்குற ஜமீன்தார் ஐயா பெரியவரே, இவரா நம்மளை காக்குறவரு? அம்பாளோட அருளால கன்னி பூஜையில கலந்துக்கிட்டேன். சாமுண்டீஸ்வரியா அவதாரம் எடுத்தேன். ஊர் ஜனங்க எல்லாரும் என்ன சாமுண்டீஸ்வரியாவே பாவிச்சு பூஜை பண்ணாங்க. நானும் ஒரு தேவியாவே எல்லாருக்கும் என் கையால பிரசாதம் கொடுத்தேன், அருள் பாலிச்சேன். தேவி சாமுண்டீஸ்வரியா தான் ஜமீன் வீட்டுக்கும் போனேன். இவரோட மனைவி எனக்கு பாத பூஜை செஞ்சாங்க. என் கால்களுக்கு மஞ்சளை பூசி குங்குமம் வச்சாங்க. நானும் அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்தேன். காமுக என்ன சாமுண்டீஸ்வரி தேவியா பார்க்கல. என்ன தான் இச்சையை தீர்த்துக்கிற ஒரு கன்னி பொண்ணத பார்த்தா. அத்தனை பேர் முன்னாடியும் என்ன பலவந்தப்படுத்தி இழுத்துட்டு போனா. நானும் என் அம்மாவும் கெஞ்சனும் கதறணும். யாராலையுமே இவனை தடுக்க முடியல. இதோ இருக்காங்களே ராணி அம்மா, அலங்கார நாச்சியார். தம் மகனோட அக்கிரமம் இவங்களுக்கு பெருமிதமா இருந்தது. நான் சாதாரண கன்னி பொண்ணு மட்டும் இல்ல, சாமுண்டீஸ்வரி தேவியா வந்திருக்கேன். என்ன தீண்டுறது பாவம் அப்படின்னு கெஞ்சின. எதுவுமே அவன் காதுல விழல. எதுவுமே காதுல விழல. நான் உடன்பட மறுத்தோம். என் கற்ப சூறையாடினா. இவனால என் பவித்ரம் தெய்வீகம் எல்லாத்தையும் எழுந்து நிற்கிறேன். கசங்கன பூவா என்ன இந்த கோலத்துல பார்த்த என் அம்மா தாங்கிக்க முடியாம இதுக்கா உன்னை கன்னி பூஜையில கலந்துக்க வச்சேன்னு அங்கேயே மூர்ச்சையாகி ஏன் முன்னாடியே கண்ணை மூடிட்டாங்க. இறந்துட்டாங்க.
ஆசைங்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு என்ன குழந்தையில இருந்தே பட்டணத்துல தங்கி படிக்க வச்சாங்க. தம் மகளோட வாழ்க்கை தன்னை போல ஆயிடக்கூடாது, நல்ல வாழ்க்கை அமையணும்னு வேண்டிதா என்ன கன்னி பூஜையில கலந்துக்க வச்சாங்க. ஆனா அதுவே என் வாழ்க்கையை சீரழிக்கும், என் அம்மா உசுர காவு வாங்கன்னு நினைக்கல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாவி ராஜசேகர பூபதி. இவனா இவனா இந்த ஊரை காக்குறவன்? இவனா? இவன் இந்த மண்ணையும் கன்னி பொண்ணுங்களையும் நாசமாக்க பிறந்தவன். விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். ஒரு தாய் நினைச்சிருந்தா மகனோட அக்கிரமத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியும். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கண்ணுல பட்டு ஆசைப்படுற எந்த கன்னி பொண்ணையும் சொந்தமாக்கிக்க இவங்க மகனுக்கு உரிமை இருக்கா? ஒரு தாயே இப்படி சொல்றாங்கன்னா அப்ப புள்ள எதையும் செய்ய துணிஞ்சவனா தானே இருப்பா? தம் மகனால ஒரு அப்பாவி பொண்ணோட கற்ப சூறையாடுறத வேடிக்கை பார்த்த பெருமை இந்த தாய்க்கு. இந்த ஊரை காக்குற ராணி அம்மாவுக்கு இருக்கு. என்னை எப்படி எல்லாமோ வாழ வச்சு பார்க்கணும்னு என் அம்மா ஆசைப்பட்டாங்க. ஆனா என் அம்மாவோட ஆசை நிராசை ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எழுந்துட்டு என் தாயை பறி கொடுத்தவளா ஒரு அனாதையா நிக்கிற. நடந்த அக்கிரமத்துக்கு நீதி கிடைக்கணும். தெய்வமா வந்த என்ன சீரழிச்ச இவனுக்கும் அதுக்கு ஒரு துணையா இருந்த அலங்கார நாச்சியாருக்கும் பஞ்சாயத்தார் தண்டனை கொடுக்கணும். சரியான தீர்ப்பு வழங்கணும். காலத்துக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும். எனக்கு நடந்த கொடுமை இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்க கூடாது. அப்படி ஒரு தண்டனைய நீங்க இவங்களுக்கு கொடுக்கணும். போதும், நிறுத்தடி. என்ன துணிச்சல் இருந்தா இந்த ஜமீனுக்கே ராணியான என்னையும் இந்த ஜமீனையே ஆட்சி பண்ற என் மகனையும் ஒருமையில பேசுவேன். பஞ்சாயத்துல குற்றவாளிகளை நிறுத்துவேன். நீதி வேண்டி மணி ஒலிச்சதால சம்பிரதாயத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க இங்க வந்தோம். இதுவரைக்கும் நீ சொன்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தோம். யாரு யார் மேல குற்றம் சுமத்துறது? குற்றம் சுமத்த உனக்கு என்னடி அருகதை இருக்கு? உன் அம்மா ஒரு தாசி. தாசியோட மக தாசியா தானே இருந்தாகணும். ஒரு தாசிய ஜமீன் பெண்டாள நினைச்சதுல தப்பென்ன இருக்கு? உன் தாயும் நீயும் எப்படிப்பட்டவங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். விரல் சுண்டி கூப்பிட்டாலே ஓடி வந்து சேவகம் செய்ய வேண்டிய ஒரு தாசிய பலாத்காரமா அடைஞ்ச என் மகனை நினைச்சு ஒரு தாயா தலை குனியற. ஆனா நீ எல்லாம் கற்ப பத்தி பேசுறது பத்தினி பெண்களுக்கே நேர்ந்த ஒரு அவமானம். உன்னை பத்தி நான் என்ன சொல்றது?
இந்த ஊரே சொல்லு. என்னங்கய்யா பேசாம வாய் மூடி நிக்கிறீங்க? இவ லட்சணம் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. ராணிமா சொல்றது நெசந்தான். இவ பல பேர்கிட்ட படுக்கை பகிர்ந்துகிட்ட ஒரு தாசிதான். என் கிட்ட பணத்தையும் முத்து பவளம்னு சன்மானமா பரிசு பொருளையும் வாங்கிக்கிட்டு இவ அம்மா ரத்னா இவளை என் மஞ்சத்துக்கு அனுப்பி இருக்கா. இவ என் கூட தாலி கட்டாத மனைவியா வாழ்ந்துருக்கா. அதுக்கு ஈடா தங்கத்தையும் வைரத்தையும் வாரி வழங்கி இருக்க. இவ என் மஞ்சத்துக்கு வந்திருக்கா. இவளை பத்தினின்னு சொல்லவே என் நாக்கு கூசுது. நம்ம துறைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அவரை குத்தம் சொல்ல இவனுக்கு எந்த அதிகாரியும் இல்ல. இத்தனை காலம் நீயும் உன் அம்மாவும் ஜீவனை நடத்தினது ஜமீனோட தயவாலதான். அந்த நன்றிய மறந்துட்டு இவங்க மேலேயே குற்றம் சுமத்துற உனக்கு இனிமே போஜனம் கிடைக்காது. ஜமீனோட தயவை மறந்துட்டு அவங்களையே பஞ்சாயத்துல நிக்க வச்ச உனக்கு மோட்சமும் கிடைக்காது. நன்றியோட நடந்துகிட்டா ஜமீனோட மஞ்சத்து ராணியா ராஜபோக வாழ்க்கை வாழலாம். துறையவே குத்தம் சொன்னா நீ பாவ மூட்டையத்தான் சுமக்க வேண்டி இருக்கும். அதுதான் உன்னோட தலையெழுத்து. போதுமா? உன்னை பத்தி இன்னும் எடுத்து சொல்லணுமா? உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கும் சொல்றேன். ஆசைப்பட்ட எதையும் யாரையும் சொந்தமாக்கிக்க ஒரு ஜமீனா என் மகனுக்கு உரிமை இருக்கு. பெண்டாடுறது ஒன்னும் புது கதை இல்ல, காலங்காலமா நடக்கிற ஒரு விஷயம்தான். அது ஒரு குற்றமா? அதுவும் ஒரு தாசியோட இல்ல ஒரு வேசியோட பொண்ணு. இந்த ஊரையே கூட்டி எங்க மேல பிராது கொடுத்திருக்கான்னா இவதான் குற்றவாளி. தான் மகளை அனுப்பி என் மகனோட ஆசையை பூர்த்தி பண்ண மாட்டேன்னு திமிரா போன ரத்னாவுக்கு நீதியை நிலைநாட்ட அவ உயிரை காவு வாங்கி அந்த அம்பாளே தண்டனை கொடுத்துட்டா. இவ சாமுண்டேஸ்வரி தேவியா அவதாரம் எடுத்து வந்தாளாம். ஒரு தாசிக்கு கன்னி பூஜையில கலந்துக்க அனுமதி கொடுத்ததே தவறு. உன் குருட்டதிர்ஷ்டம் உனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதுக்காக உன் பாதத்துக்கு நாங்களும் பூஜை செய்யணுமா? போடி. அம்பாள் வேஷம் போட்டா நீ அம்பாளா ஆயிடுவியா? இதோ பார், நீ சொல்ற மாதிரி என் மக மேல தப்பு இருந்தா எங்களை அம்பாள் சும்மா விட்டுருப்பாளா? நீ எல்லாம் கன்னி பூஜையில கலந்துகிட்டு தேவி அவதாரம் எடுத்து வந்தா அந்த அம்பாளுக்கே அடுக்காது. இங்க பாருங்க, தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. இவளால இந்த ஊருக்கு என்னென்ன கேடு வரப்போகுதோ தெரியல. ஒரு தாசி மக கன்னி பூஜையில கலந்துகிட்டதுனால தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்களா? தப்பு பண்ணது இவதான்.
நிஜமான குற்றவாளி இவதான்னு ஒத்துக்கிறீங்களா? குற்றவாளி இவதான்னா அவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் தானே? அமைதி, அமைதி. உங்க வேதனை எல்லாம் எனக்கு புரியுது. சம்பிரதாயத்தை மீறி ஒரு தாசி மக வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுக்காக அம்பாளே அனுகிரகம் செஞ்சிட்டதா அவளோட அவதாரம் எடுத்தது தவறு. அதனால தெய்வ குத்தமாகி இந்த ஊருக்கு ஒரு கேடும் வராம இருக்க இவளுக்கு சரியான தண்டனை கொடுத்து ஆகணும். இவளுக்கு தண்டனை கொடுக்கலாமா? அமைதி, அமைதி. நல்லது. இந்த ஜமீனோட ராணியா இதுவரைக்கும் வந்த வழக்குகளை விசாரிச்சு நியாயமான தீர்ப்புகளை சொன்னது நான் தான். அதன்படி இந்த வழக்குக்கான தீர்ப்பையும் நானே சொல்லிடுறேன். நியாயம் நிலைக்க நம்ம ஊரோட புனிதமும் பவித்திரமும் காப்பாத்துறதுக்காக உங்க எல்லாருடைய உணர்வுகளையும் மதிச்சு இவளால தெய்வ குத்தம் ஆனது மட்டும் இல்லாம ஜமீனான என் மகனை குற்றவாளியா நிறுத்தினதுக்காகவும் எங்களை மரியாதை இல்லாம பேசுனதுக்காகவும் பஞ்சாயத்தார் நடுவுல ஊர் ஜனங்க மத்தியில இவளுக்கு 100 சவுக்கடி கொடுக்கணும்னு என்னுடைய தீர்ப்பா உத்தரவிடுறேன். வணக்கம் தோர. என்ன சொன்ன? என் கற்ப சூறையாடின உன் மகனை, என் அம்மா சாவுக்கு காரணமான உங்களை குற்றவாளியா நிறுத்தின நான் குற்றவாளியா? அடியே அலங்கார நாச்சியார்! தாசு குலத்துல பிறந்தாலும் என் அம்மா பத்தினியா தான் வாழ்ந்தாங்க. தன்னை ஆதரிச்சவரை தவிர வேற எந்த ஆணையும் மனசார கூட நினைச்சதில்லை. ஐயா ஜமீன்தாரே, உங்க அருமை அக்கா என் அம்மாவை வேசின்னு சொல்றாங்க. எதுவுமே பேசாம மௌனமா இருக்கீங்க. உங்க மனச தொட்டு சொல்லுங்க, என் அம்மாவோட பவித்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க எப்படி பேசுவீங்க? எல்லாரும் ஒரே வர்க்கம் தானே. மனசாட்சியே இல்லாதவங்க கிட்ட நீதி நியாயத்தை எதிர்பார்க்கறது என்னோட தப்பு. மக்களை காக்க வேண்டிய நீங்களே அராஜகத்தையும் அக்கிரமத்தையும் செய்வீங்க. உங்களால பாதிக்கப்பட்ட நாங்க தண்டனை அனுபவிக்கணுமா? என்ன சொன்ன? ஜமீனோட ஆம்பளைங்க பெண்டாடுறது சகஜமா? ஒரு கன்னி பொண்ணு சாமுண்டீஸ்வரி தேவி அவதாரம் எடுத்து வந்தாலும் ஜமீனோட பார்வை பட்டுட்டா அவளும் அந்த ஜமீன் அடைய நினைக்கிற போக பொருள் தானா? தெய்வத்துக்கே இதான் கதியா? இதுதான் இந்த ஊர் சட்டம்னா, இனியும் இது தொடரும்னா உங்களால பாதிக்கப்பட்ட கடைசி பொண்ணு நானா தான் இருக்கணும்.
செஞ்ச பாவத்துக்கான பலனை நீங்க தண்டனையா அனுபவிச்சு தான் ஆகணும். தப்பு செய்யறவங்க கையிலேயே தீர்ப்பு எழுதுற அதிகாரம் இருந்தா பாதிக்கப்பட்டவளுக்கு நீதி எப்படி கிடைக்கும்? கன்னி பூஜையில கலந்துக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது குருட்டு அதிர்ஷ்டம். நான் அம்பாளா அவதாரம் எடுத்தது தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு இவங்க சொன்னா நீங்களும் தலையாட்டிட்டு நிக்கிறீங்களே. நான் பவித்திரமானவளா இல்லாம இருந்திருந்தா அம்பாள் எப்படி சாமுண்டி அவதாரம் எடுக்க எனக்கு அனுமதி கொடுத்திருப்பா? எல்லாரும் எனக்கு பாத பூஜை செஞ்சுட்டு இவங்க சொன்னதும் தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு வாய் கூசாம சொல்றீங்களே, இது நியாயமா? ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட நீதியை எதிர்பார்க்கறது சுத்தமா வீண்தான். ஆனா மக்களான நீங்க எல்லாரும் இவங்களோட கை பாவையா தலையாட்டலாமா?